ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் iOS 18ஓட நியூ ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நைட்டு கரெக்டாக 10:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். நான் 10:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி பீட்டாவில் வந்து ஏகப்பட்ட பக் இருக்குது, என்னால் முடியலடா, ஏன்டா அப்டேட் பண்ணுற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்தோடனே ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ், முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது ஃபோட்டோஸ், முக்கியமான ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிற பஞ்சாயத்து இருந்துச்சு. ஆனால் நான் அப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஃபைல்லாம் எதுவும் டிலீட் ஆகலை, இருந்தபடியே அப்கிரேட் ஆகிருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நீங்கள் ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரைவ்லேயோ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா பேக்கப் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் நல்லதுக்காடி சொல்கிறேன். பட் நான் பண்ணும்போது எந்த ஒரு ஃபைலுமே டிலீட் ஆகலை, அப்படியே அப்கிரேட் ஆகிருச்சு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த எனக்கு வந்து 18 வேணாம், எனக்கு வந்து முடிஞ்சளவு இருக்கட்டும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஸ்டேபிளாக தான் விட்டுருக்காங்க. இன்னும் இப்போ தான் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து செக் பண்ணிகிட்டே இந்த நைட்டு 10:30லேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோண்டிகிட்டே இருந்தேன், என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்னோட 15 Pro Max iOS 18 ரன் ஆகிட்டுருக்கு. என்ன ஃபியூச்சர்ஸ், ஏது ஃபியூச்சர்ஸ்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஓகே, பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸில் நான் அபோட்டை காமிச்சிட்றேன். iOS 18.0 இதில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தே கொண்டு வந்துடும். இப்போவே பார்த்தீங்கன்னா நான் தீம்ஸ்லாம் மாற்றி தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். என்ன அப்படின்னா, லைட் அப்படின்னா எல்லாமே டிஃபால்ட்டாக அந்த லைட் கலரில் இருக்கும். டார்க் அப்படின்னா எல்லாமே ஒரு டார்க் கலரில் பார்த்திங்கன்னா மாறிடும். இன்னொன்று ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நம்ம சீனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா மாறிக்கிறோம். இன்னொன்று அந்த ஸ்மால் லார்ஜுன்னு இருக்குது. ஐக்கானை வந்து சிறுசாகவும் பெருசாகவும் மாற்றி முடிப்பாருங்க. ஐக்கான்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக மாறி இருக்கும். இது ஸ்மால். வழக்கம் போல் டெக்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா கீழே தெரியும். கீழே இன்னொன்று டிண்டட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் என்னென்னா, நம்ம கீழே வந்து இந்த மாதிரி கலர் கேட்ரு ஆப்ஷன் வந்து காட்டும். இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலரில் எல்லா ஐக்கான் கலரும் மாறணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள். ஸோ இது எனக்கு வந்து பெருசாக பிடிக்கலை, ஒரு மாதிரி எல்லாமே நம்மளே இது பண்ணுற மாதிரி இருக்குது. நான் முடிஞ்சளவு டார்க்கை வச்சு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது டார்க்கு. ஸோ வைக்கும் போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஆப் லாக். ஸோ என்னென்னா, திருப்பியில் ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரெக்யூர்டு ஃபேஸ் ஐடி அப்படின்றது கேட்கும். இதை கொடுக்கும் போது நம்மளோட ஃபேஸ் ஐடி வந்து ஸ்கேன் ஆயிரும். இப்போ நான் ஒவ்வொரு வட்டமும் இந்த ஆப்பை நான் தொடும் போது ஃபேஸ் ஐடி கேட்டு தான் பார்த்திங்கன்னா உள்ளே போகும். அதே மாதிரி நம்ம வந்து எடிட் ஹோம் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் ஹைட் ஆப்ஸு அதுவுமே பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டாகிராமுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டில் பார்த்து பழகின விஷயந்தான். ஸோ அதை வந்து இங்கே iOSல புதுசாக பார்க்கும்போது புது ஃபீச்சராக கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம பாராட்டலாம். ஓகேவா? இப்போ நான் இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பு, ஜிமெயில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரெக்யூர் மை ஃபேஸ் ஐடி கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கண்ட்ரோல் சென்டர். இங்கேயுமே பார்த்திங்கன்னா புதுசாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சைடெலாம் டிஃபால்ட்டாக இருக்கா, இப்படி ஸ்வைப் பண்ணும்போது மியூசிக் போகுது, இப்படி ஸ்வைப் பண்ணும்போது நம்ம அந்த மொபைல் டேட்டா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வருது. அதுவே மேலே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளால் ஆப்ஷன்ஸ் காட்டும். ஆப்போட ஐக்கா, அதாவது அந்த விட்ஜெட்ஸோட சைஸை வந்து நம்மளால் பெருசு பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் வேணாம், திருப்பி ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு தேவையானதை பார்த்திங்கன்னா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஆண்ட்ராய்டில் எப்போயோ பார்த்ததுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்குது. பட் இருந்தாலும் இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொன்றையும் நம்மளால் பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன். அடுத்ததா இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக கழுவி ஊற்றிறேன். ஆப்பிள் இத்தனை லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குகிறேன், ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு. கேமராவில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது இப்போ இங்கே ஒரு பாஸ் பட்டன் காட்டுது. அதை வந்து நம்மளால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே
பாஸ் பண்ணிக்க முடியுது. இது ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்கான். ஸோ இது வரவேற்கத்தக்கது ஆப் இல்லை. ஏன்னா ஆண்ட்ராய்டில் எத்தனை காலம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும் போதே பாஸ் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ 2024 iOSல பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கான். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இப்போ டார்ச் லைட்டை ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாஷ் வந்து நல்லா ஒய்டாக பரவலாக வேணுமா இல்லை குறுகலாக வேணுமா, உங்களுக்கு ஷேட் அங்கே பின்னாடி செவத்தில் மாறுறது தெரியுதான்னு பாருங்கள். இது ஒய்டாக இருக்குது, இப்போ பாயிண்ட் அவுட் ஆகி தெரியுது. அது போக பிரைட்னஸ் லெவலை வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். இது முன்னாடி இருந்தது. பட் வெளிச்சம் வந்து பரவி தெரியணுமா இல்லை குறுகி தெரியணுமான்றதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்த அனிமேஷனும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. டார்ச்சை தொடும் போது மேலே ஒரு அனிமேஷன் வருது பாருங்க. திருப்பி இங்கே டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆகிட்டு அப்படியே மேலே போயிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டான் ஒரு வழியாக. ஸோ கால் பண்ணும் போது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ரெக்கார்ட் பண்ணதை நம்ம நோட்ஸாகவும் எடுத்து வச்சுக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் iOS 18 அப்டேட் ஆனோடனே ஹோம் ஸ்க்ரீனில் புதுசாக இந்த ஐக்கான் வந்து சேர்ந்துருக்கும், பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு. நம்ம ஜிமெயிலெலாம் பார்த்திங்கன்னா, அதாவது கூகுளெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம போய் பார்த்துக்க முடியும் என்னென்ன பாஸ்வேர்டெலாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ அது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஷோ ஆகும். ஸோ இது மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். நம்ம திடீர்னு பாஸ்வேர்ட் மறந்து போச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் கேலரியை பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நான் உள்ளே போகணும், என்னடா டேட்டாலாம் திருடிட்டான், எல்லா டேட்டாலாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு பயந்தேன். பட் எடுத்தது டிஃபால்ட்டாக கேலரிக்குள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா டேட்டு இந்த மாதிரி டைம் படி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக A to Zல காட்டும் இல்லையா, இது இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பார்த்திங்கன்னா காட்டுது. எஸ்டர்டே, சண்டே இந்த மாதிரி டே வைஸும் காட்டுது. இன்னொன்று பீப்புள் வைஸும் காட்டுது. அந்த ஃபேஸை ரெகனைஸ் பண்ணி இவங்கலாம் இதில் ஃபோட்டோவில் இருக்காங்களா அப்படின்றத காட்டுது. அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா ஒரு கொலாஜ் மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா காமிக்குது. அதுக்கப்புறம் கீழே நம்ம வழக்கம் போல தான் டீட்டெயில்ஸு, வால்பேப்பர் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் காட்டுது. ஒரு மாதிரி கேலரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் சேனலுக்கான வீடியோ தான். ஸோ கேமரா கிளாரிட்டி ஏதாச்சும் நம்ம 15 Pro Max எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஈட் வீட் ஃபுட் அந்த சேனலை பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து எல்லாமே 15 Pro Max எடுத்த வீடியோ தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஆப்பிள் நல்லா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் நான் நிறையா செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து iOS 18 பீட்டாவில் இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் ஒரு லென்ஸ்லேருந்து ஒரு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணும் போது இந்த மாதிரி ஸ்மூத்தாலாம் போகவே இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக லேக் அடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஸ்டேபிளில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அடிக்கடி இதில் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஸ்மூத்தாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாகவே பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஆகவே இல்லை. ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லேக் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு லென்ஸ்லேருந்து ஒரு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது. இந்த இதில் பார்த்திங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானுங்க, ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தது பார்த்திங்கன்னா இந்த iOS 18க்கு அப்புறம் ஆப்பிளோட இன்டெலிஜென்ஸ் வருமே அது இருக்கா அப்படின்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா iOS 18ல் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அவங்க லான்ச் பண்ணலை. iOS 18.1 தான் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வரும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது வரதுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும், டிசம்பர் மாதம் வரலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்தோடனே ஃபுல்லாக செக் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் இப்போ தான் ஒரு 4 மணி நேரம் தான் அதை பார்த்திங்கன்னா ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஏதாச்சும் புதுசாக ஃபியூச்சர்ஸ் எதுவும் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து ஷார்ட்ஸ் வீடியோலையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ எதுவும் பக் இருக்குன்னா ஒரு வீக் அனலைஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடுறேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற சூப்பரான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ, பை பாய்.